மறுபடியும் ஒரு சம்பவம் ஆயிருச்சு. என்னன்னு கேட்டீங்க அப்டின்னா, நம்ம ரீசென்ட்டா லான்ச் ஆன இந்த Moto H70 Pro ஸ்மார்ட் ஃபோன வாங்கி ரிவ்யூ பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்மளும் ஏப்ரல் 29த் அன்னைக்கு ஆர்டர் பண்ணோம். அதுவும் இந்த Moto H60 ஸ்டைலஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்க்காக லிஸ்ட் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு ரூ. 10,000 ஆஃபர் பிரைஸோட நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி ஆர்டர் பண்ணா எப்பவுமே பார்த்தீங்க அப்டின்னா, 1 நாள் இல்லன்னா 2 நாள்லயே வந்துரும். அன்னைக்கு வந்து நம்ம மே 1 வந்து லீவு. அதுக்கப்புறம் சண்டேவும் லீவுன்றனால நமக்கு மே 5 தான் இதோட டெலிவரியே வந்து போட்டுருந்துச்சு. சரி பரவால்ல 5 நாள் தானே வெயிட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு நெனச்சு தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ மே 5 அன்னைக்கு இந்த Moto H70 Pro ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிஞ்சுச்சு. இந்த Moto H60 ஸ்டைலஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, ரீசென்ட்டா லான்ச் ஆன அதாவது 1 இயர்க்குள்ள லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ண முடியாது அப்டின்ற மாரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொன்னாரு. அண்ட் அந்த ஐஎம்இ நம்பருமே வந்து செக் பண்ணப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் பேஜுக்கே போல. இதே மாதிரி சம்பவம் வந்து லாஸ்ட்டா நம்ம இந்த நத்திங் ஃபோன் 4ஏ வந்து ஆர்டர் பண்ணோம். அப்பவுமே வந்து இதே மாரி தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து நம்ம சர்வர் இஷ்யூ தான் அப்டின்னு சொல்லி நெனச்சோம். ஆனா இப்ப தான் வந்து எக்ஸாக்ட்டான ரீசனே வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொன்னாங்க. அப்புறம் ஏன் Flipkart பேஜ்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, ஈவன் 17 Pro கூட தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அத கூடயா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்டின்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேட்குறாரு. ஸோ இது யார் மேல தப்புன்னு தெரியல. நம்ம தண்டத்தனமா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 4000 இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, இத நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு 5 நாள் வெயிட் பண்ணி கடைசில நமக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன கைக்கும் வரல, வாங்கவும் முடியல. அந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, பேங்க் ஆஃபரும் இல்லாம ஃபுல் பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்தனால, நம்ம வந்து கேன்சலும் பண்ணிட்டோம். ஸோ இப்ப இந்த Moto H70 Pro வந்து நம்மளால ரிவ்யூ பண்ண முடியல. பட் இப்ப ரிவ்யூ பண்ண முடியல. கண்டிப்பா லேட்டரா வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த மாரி சம்பவம் உங்களுக்கும் ஆயிருக்கா அப்டின்றத வந்து சொல்லுங்க. இப்ப தான் இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறீங்க அப்டின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.